Hi and hello. This is Krish Balaji from the Siltax. இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டைமண்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டைமண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பேசிக்காக ஒரு நாலேஜ். டைமண்ட்னா என்ன, என்ன வேரியஸில் அதை மார்க்கெட் பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது செகண்ட் பார்ட்டாக வந்து டைமண்ட் ஜுவல்லரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இப்போது என்னங்க டைமண்ட் ஜுவல்லரின்றீங்க, இதில் என்னங்க இருக்குது, நாங்கள் நகைக்கடைக்கு போகிறோம் டைமண்ட் வாங்குகிறோம் அவ்வளோதானே அப்படின்னா அது கிடையாதுங்க. டைமண்டுக்கு யூஸ் பண்ணுற கோல்டு செக்டார் வேறு, நார்மல் நீங்கள் பை பண்ணுற கோல்டு செக்டார்ஸ் வந்து வேறு. இது ரெண்டு என்னப்பா நீங்கள் குழப்புறீங்க அப்படின்னா இருக்குது. ஆக்சுவலி மெட்டலோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இதன்படி தான் வந்து டைமண்ட் செக்டாருக்கு இருக்கிற ஜுவல்லரியும் அவங்க வச்சுருப்பாங்க, கோல்டு செக்டாருக்கு இருக்கிறதும் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஜுவல்லரினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு சில கேட்டகரிஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க. ஒரு 916 வந்து நாங்கள் வாங்குகிறோம், இல்லை எங்கள் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி வந்து ஜுவல் பை பண்ணுறோம், நெக்லஸ் ஆர் ஒட்டியானம் வாட் எவர், இதுதான் வந்து நாங்கள் ஜுவல்லரி வாங்குகிறோம். இல்லை கற்கள் வச்சு, அதாவது ஸ்டோன்ஸ் மேட் பண்ணி அது நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா பேங்கிள்ஸு, அந்த மாதிரி வந்து ஜெம் ஸ்டோன்ஸு, கிறிஸ்டல்ஸு, இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் வச்சு நாங்கள் வந்து ஜுவல் வாங்குவோம். ஸோ இதுக்கும் டைமண்ட் ஜுவல்லரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி டைமண்ட்றது கார்பன் மினரல்ஸ். இந்த கார்பன் மினரல்ஸில் இந்த டென்சிட்டி, இந்த நார்மல் ஜுவல்லரி உள்ள டென்சிட்டி உள்ள கோல்டு மெட்டல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸோ வந்து இதோட கோல்டோட குவாலிட்டி வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேறுபடும். ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த டைமண்டோட அந்த ஒரு அதை உராய்வையும் சரி, அந்த அசைவுகளையும் சரி யூஸ் பண்ண ஒரு நாளடைவில் என்னாகும் அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக ஒரு டான்ஸிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிற்காலத்தில் அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துடும், மிஸ் ஆகிடலாம். அப்புறம் அந்த ஸ்டோன் வைக்கிற மவுண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காக இவங்க ஜுவல்லரியில் என்ன கொடுத்தாங்க, என்ன மெட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா இதே கோல்டில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் ப்ரீவியஸாக உள்ளே போய் 22 கேரட் அந்த மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னும் அது 22 கேரட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் 18 கேரட் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து 9 கேரட், 14 கேரட் அண்ட் 9 கேரட். இப்போது இந்த ஒரு 4 தரவரிசை பட்டியலில் வந்து அது வந்து வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி இப்போ 22 கேரட்டில் வந்து டைமண்ட் வந்து ஃபிட் பண்ண முடியாது. 22 கேரட் தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஜுவல்லரியில் வந்து இந்த நார்மல் நம்ம போடுறோம்ல தோடு, கம்மல், உமன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே, இந்த ரிங்ஸு, நெக்லஸ்ஸு, இது எல்லாமே நார்மலாக நீங்கள் ஒரு ஜோயல் காஸ் போனீங்கனாலும், ஒரு பீமா போனீங்கனாலும், கல்யாணம் இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 916 வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து 22 கேரட் அவங்க விற்கிறது எல்லாமே. இப்போ இந்த நகை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கோல்டு ஒன்று இருக்கும். இப்போது அந்த கோல்டு வந்து 24 கேரட். ஓகேங்களா? இந்த 24 கேரட்டுக்கும் 22 கேரட்டுக்கும் இப்போ நகை ஆயிடுச்சு அப்படின்னா அது 22 கேரட்டில் வரும். சரி, இது வைர நகை ஆகணும், இதே தங்கம் வைர நகை ஆகணும். இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு மெட்டல் வந்து வேறுபடுது. இப்போ இதே 22 கேரட் வந்து வைர நகையாக கன்வெர்ட் ஆகும்போது அது 18 கேரட்டாக மாறும். ஏன் அப்படின்னா வைரக்கற்கள் வந்து அது கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து மாறக்கூடியது நாளுக்கு நாள். ஆக்சுவலி இது வைரம் வந்து ஒரு கண்ணாடியவே அறுத்துரும். வைரம் தான் வைரத்தை அறுக்கும். கட்டிங் வந்து வைரத்தை வச்சு தான் வைரத்தை வந்து கட்டிங் பண்ணுவாங்க. ஸ்டீலே அறுக்கக்கூடியது. ஆக்சுவலி இந்த மாதிரி அது ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டோன்றதுனால இதில் வந்து 22 கேரட்டான ஒரு லைட் வெயிட் மெட்டல் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு சிலது ஜிங்க்கு, சில்வர்ஸு இதெல்லாம் ஆட் பண்ண கலவையான ஒரு தங்கம், அதாவது 18 கேரட் கோல்டு. இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோல்டு. இந்த கோல்டை வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த டைமண்டை வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் லாங் டேர்மாகவும் ஸ்டிஃப்னஸாகவும் அந்த டைமண்ட் ஸ்டோனை வந்து தாங்கி பிடிக்கிது அந்த மவுண்ட்டில். ஆக்சுவலி ஒரு ரிங்கு, அந்த மவுண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு டைமண்ட் ஸ்டோன். ஆக்சுவலி இப்போது அடுத்து வந்து பார்க்குறது வந்து 14 கேரட். ஏன்னா 18 கேரட்டே எங்களால் வந்து யூகிக்க முடியல. நீங்கள் 14 கேரட்னு சொல்கிறீங்க, அது இன்னும் கொஞ்சம் லோவாகுமே, குவாலிட்டி கம்மியாகும்னா அப்படி இல்லைங்க. இது வந்து ஸ்டோனோட டென்சிட்டியை பொறுத்து வந்து இந்த கோல்டோட குவாலிட்டி வந்து மாறும். இப்போது 18 கேரட்டில் வந்து ஒரு செக்டார் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து சென்ஸ் வந்து கூட ஆக்சுவலி இந்த கேரட்டோட வெயிட் வந்து கூட உங்களுக்கு வந்து கோல்டோட ஸ்டிஃப்னஸை வந்து கொஞ்சம் அதிகரிப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த சிட்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டோன் உட்காரும். ஸோ இது மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் இது வேரியேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு டைமண்ட் ஜுவல்ஸில்
ஒரு சிங்கிள் ஸ்டோன் உள்ளது சாலிட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சாலிட்டர் அது பேர். ஒரு ஜுவல்லில் சிங்கிள் ஸ்டோன் உள்ள ஜுவல்லரி வந்து சாலிட்டர். இப்போ வந்து அதுவே நிறையா ஜுவல்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டோனாக வச்சு நிறையா வச்சு அதை அந்த ஜுவல்லரியை பண்ணுறாங்க அப்படின்னா அது பேர் வந்து கிளஸ்டர் அண்ட் சாலிட்டர். இது ரெண்டு தான் வந்து டைமண்ட் ஜுவல்ஸில் வந்து அதோட பேசிக் நேம், அதோட மெட்டீரியல் நேம்னு கூட சொல்லலாம். இந்த மெட்டீரியல் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து கிளஸ்டருக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக கொடுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கல் கீழே விழுந்தாலும் அது நமக்கு ஏற்புடையது கிடையாதுல்ல. ஏன்னா நம்ம இவ்வளோ இது பண்ணி வாங்குகிறோம், ஏதாவது ஒரு கல் போச்சுனாலும் அது போயிடும், அவ்வளோதான். அதோட குவாலிட்டியும் போயிடும், ஜுவல்லும் போயிடும். இது சிக்கலை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகரிக்கிறாங்க. ஸோ அப்படி அதிகரிக்கும் போது 18 கேரட்லேருந்து 14 கேரட்டாக அது கன்வெர்ட் ஆகி போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அது குவாலிட்டி வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து இதுக்கு அடுத்த ஒரு கேட்டகிரி வந்து 9 கேரட். இந்த 9 கேரட் என்னப்பா, என்ன 14 வரைக்கும் வந்துட்டீங்க, என்ன 9ம் போகிறீங்கன்னா அது என்ன தங்கமா இல்லை என்னப்பா அப்படின்னா, ஆக்சுவலி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபார் ஸ்டோன். இந்த டைமண்ட் ஜுவல்லரின்றது டைமண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் அ கோல்டு ஜுவல்லரி. கோல்டு பேஸ் பண்ணி கிடையவே கிடையாது, டைமண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வந்து டைமண்டுக்கு தான் இதோட முக்கியத்துவங்கள் இருக்குமே தவிர கோல்டுக்கு வந்து இருக்காது. இப்போ ஒரு அத்லட்டிக் பர்சன் இருக்காங்க, அவங்க டெய்லி ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போகும்போது எதுக்கே ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு போகிறாங்கன்னா, ஆக்சுவலி சில ஆர்னமெண்ட்ஸ் கலட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். சம்டைம்ஸ் நோஸ் பின்னாக இருக்கலாம், இல்லை இயரிங்ஸாக இருக்கலாம், ஸ்டட்டடாக இருக்கலாம், இல்லை பெண்டண்ட்டாக கூட இருக்கலாம். இவங்க எப்பயுமே அதை வேர் பண்ணியே இருக்கணும்னு ஒரு சென்டிமெண்ட் ஆச்சு கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸான ஒரு மெட்டல் வந்து அவசியம் தேவை. ஸோ இது கொடுக்குறதன் வாயிலாக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 கேரட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, 18 கேரட் சொல்கிறீங்க, 14 கேரட் அண்ட் 9 கேரட் நாங்கள் இவ்வளோ தூரம் வாங்க ரெடியாக இருக்கோம் மக்கள். ஆனால் நீங்கள் வந்து ப்ரைஸில் வந்து என்னப்பா நீங்கள் குறைப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதில் வந்து ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு டேட்டில் வந்து 24 கேரட்டோட கிராமேஜஸ் வந்து என்ன ப்ரைஸில் வந்து ஃப்ரீஸ் ஆகுதோ அந்த ப்ரைஸில் உங்களுக்கு வந்து 9 கேரட்டாக இருந்தாலும் சரி, 9 கேரட்டுக்கு என்ன கிராமேஜஸோட ப்ரைஸ் ஃப்ரீஸ் ஆகுதோ, 18 கேரட்டுக்கு 14 கேரட் வாட் எவர், இதன்படி தான் உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து கன்வெர்ட் ஆகுமே தவிர, ஒரு ஜுவல்லை வச்சுக்கிட்டு இந்த ஜுவல்லோட ப்ரைஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஜுவல்லரியில் போய் நீங்கள் 916 எடுத்தாலுமே கல் வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸாக உங்களுக்கு அவங்க ஒரு இதே கொடுக்க மாட்டாங்க, ஒரு கேரண்டியோ கல் ஸ்டிஃப்னஸுக்கு எந்த ஒரு இதுவும் தர மாட்டாங்க. ஆனால் டைமண்ட் ஜுவல்லரிஸில் இந்த ஒரு இது வந்து தவிர்த்துடலாம். இந்த கேரட் கம்மியாக இருக்கிறதுனால 18 கேரட் கோல்டுக்கும் 22 கேரட்டுக்கும் உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது. 18 கேரட் கோல்டில் நீங்கள் பை பண்ணுறதுனால ஸ்டோனோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகரிக்கும். இதோட டென்சிட்டினால எந்த ஒரு விளைவுமே ஏற்படாது. அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்முக்கு இந்த கல் வந்து ரீவேலிடேஷன் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக ஒரு கோத்ரூ பண்ணி ட்ராவல் பண்ணும். ஸோ யூசேஜ் ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த ஜுவல்லரி வந்து வேறுபடுது. உங்களுக்கு நார்மல் கோல்டு ஜுவல்லரிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இதுதான். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் ஒரு டைமண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னெல்லாம் கவனிக்கணும், என்னெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்க தவறக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ஒரு டைமண்ட் இருக்குது அப்படின்னா, எப்போல்லாம் நீங்கள் டைமண்ட் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, இல்லை டைமண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் உங்கள் பார்ட்னர்ஸுக்கு, உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு, வாட் எவர், ஒரு டைமண்டை நாங்கள் கிஃப்ட் பண்ணணும், இல்லை எங்களுக்கே பர்சனலாக ஒரு டைமண்ட் தேவை அப்படின்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதை பற்றின ஒரு க்யூரியாசிட்டியோ ஒரு நாலேஜோ அவ்வளோவா எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் பேசிக் நான் கற்றுத்தரேன் உங்களுக்கு. இந்த சேனல் மூலயமா டைமண்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அப்படின்னா என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டைமண்ட் ஜுவல்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டராக, ஒரு ஃபுல் டைமண்ட் கைடாக நான் இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ திஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பாய் ஃப்ரம் தி செல் டாக்ஸ் பை கிறிஸ் பாலாஜி. தேங்க்யூ.